குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகளை பத்தி பார்க்க போறோம். வீடியோ புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க. முதல் செய்தி, குவைத்தில் குவைத் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கான பயோமெட்ரிக் கைரேகை செயல்முறையை ஒதுக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் முடிக்க உள்துறை அமைச்சகம் கடுமையாக உழைத்து வருவதாக கூறியுள்ளது. ஒதுக்கப்பட்டுள்ள கைரேகை இடங்கள் அனைவரையும் கையாள போதுமானதாக கருதப்படும் எனவும் கூறியுள்ளது. சுமார் 2 மில்லியன் நபர்கள் தங்களுடைய கைரேகையை பதிவு செய்துள்ளனர் எனவும் சுமார் 4 லட்சம் பேர் தங்களுடைய கைரேகை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார் எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் அரசாங்க நடைமுறைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக கருதப்படும் ஒரு வீடியோவை சமூக ஊடகங்களில் பதிவு செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த நபர் தற்போது குவைத்தின் சட்ட நடவடிக்கைகள் முடிந்து தற்போது அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் நாடு கடத்தப்படுவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் என செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் ஏர்வேஸ் லண்டனில் இருந்து வரும் பயணிகளுக்கு வசதியாக வீட்டிலிருந்து லக்கேஜ்களை விநியோகிக்கும் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. விரைவில் இது மற்ற விமானங்களுக்கும் சேவையை படிப்படியாக விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது என செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய் கிழமைகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் எனவும் இந்த மழையுடன் தூசி காற்றும் வீசும் எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.